Hello everyone, welcome back to another recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு சின்ன பீஸ் பட்டை, ரம்பை இலை, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணி இப்போ இதில் வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பிங்கிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக் பண்ண போகிற குவான்டிட்டி 100 grams ஆஃப் சம்பா ரவை. ஸோ அதனால் வந்து நான் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் அண்ட் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணி இப்போ இது வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து வெஜிடபிள்ஸில் கேரட், பொட்டேட்டோ அண்ட் நான் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஈவன் வந்து பச்சை பட்டாணி இருந்தால் கூடவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது ஒரு 50% வந்து குக் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம ஒரு 5 minutesக்கு நம்ம விட்டுடலாம். பேலன்ஸ் 50% நம்ம ரவா குக் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாம் இல்லையா, அதில் வந்து குக் ஆகிடும். இப்போ நான் வந்து வாட்டரோட குவான்டிட்டி எப்படி எடுத்திருக்கேன்னா 1 cup ரவைக்கு 3 cups ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரவைக்கு வந்து நம்ம 1.5 cup வாட்டர் ஆட் பண்ணுவோம். பட் சம்பா ரவை வந்து நமக்கு வந்து அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை விட டபுள் மடங்கு வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 50% வாட்டர் வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஆஃப்டர் தட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து நல்லா குக் ஆகிருக்கும் அண்ட் வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிருக்கும். தென் ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 minutes வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஸ்டவ்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ளஃபியான ரவை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.